1952ஆம் ஆண்டு ரஷ்யாவின் சைபீரியா பகுதியில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் அன்யா குர்லிகோவா என்ற 28 வயது பெண் வசித்து வந்தாள். அவள் தனியாகவே வாழ்ந்தாள். கிராமவாசிகளோ அவளிடம் அதிகம் பேசுவதில்லை. அவளிடம் எதையாவது கேட்டால் அவள் விழிகளில் பயம் தெரியும். அன்யா பற்றி பல கதைகள் கிராமத்தில் பரவின. அவள் உண்மையில் யார்? ஏன் இங்கே தனியா இருக்கிறாள்? ஒரு நாள் மாஸ்கோவில் இருந்து வந்த விக்டர் லெபடேவ் என்ற பத்திரிகையாளர் அன்யா குறித்து தகவல் திரட்டத் தொடங்கினார். காரணம், அன்யா ரஷ்யாவின் மிகப்பெரிய மர்ம கொலை வழக்கில் முக்கியமான நபராக இருந்தாள். விக்டர் பல பழைய ஆவணங்களை ஆய்வு செய்த போது 1938 நடந்த ஒரு கொடூர கொலை வழக்கில் அன்யா முக்கிய சாட்சியாக இருந்ததாக கண்டுபிடித்தார். அது என்ன வழக்கு? அந்த வருடம் மாஸ்கோவில் ஒரு மூத்த அரசியல் அதிகாரியின் குடும்பம் முழுவதுமாக கொல்லப்பட்டு கிடந்தது. மாதவிடாய் இரத்தத்தால் எழுதப்பட்ட ஒரு குறிப்பு மட்டும் வீட்டு சுவற்றில் காணப்பட்டது. அதில் அவளே வாழ வேண்டும் அன்யா என்று எழுதியிருந்தது. அன்யா அப்போது 14 வயதுக்கு மிகாமல் இருந்தாள். போலீசாருக்கு ஏதுமில்லை என்றாள். ஆனால் அந்த இரவு பற்றிய எல்லா தகவல்களும் மறந்து போனதாக கூறினாள். சோவியத் ரஷ்யாவின் ரகசிய போலீசார் KGB அவளை பாதுகாப்பாக வைத்து பெயரை மாற்றி சைபீரிய கிராமத்திற்குள் அனுப்பிவிட்டனர். விக்டர் இவற்றை புரிந்து கொண்டவுடன் அன்யாவை நேரடியாக சந்திக்க முயன்றார். ஆனால் அவள் வீடு காலியாக இருந்தது. அடுத்த நாள் இரவு நேரத்தில் விக்டர் ஒரு பழைய கோவிலின் அடிப்பகுதியில் பழைய புகைப்படங்களை கண்டுபிடிக்கிறான். அவற்றில் 20 ஆண்டுகளுக்கு முன் கொல்லப்பட்ட ஒரு குடும்பத்தின் படம் உள்ளது. அதில் ஒரு சிறுமி மட்டும் மாயமாக இருந்தாள். அவளின் முகம் அன்யாவைப் போலவே இருக்கிறது. அவள் யார்? அந்த கொலைகள் யார் செய்தது? மறுநாள் விக்டர் அன்யாவை நேரடியாக எதிர்க்கிறான். நீங்கள் அந்த சிறுமியா? அன்யாவின் கண்களில் கண்ணீர் கலக்கிறது. ஆமாம் என்று மெதுவாக சொல்கிறாள். அந்த கொலையாளி யார்? அவள் மெதுவாக ஒரு பெயரை சொல்கிறாள். இந்த கிராமத்தின் தலைவன். விக்டர் அதிர்ச்சி அடைகிறான். ஆனால் திடீரென பின்புறத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. உன்னை காணி கொடுக்க நேரம் வந்துவிட்டது அன்யா. இன்று வரை அன்யா குர்லிகோவா குறித்து எந்த தகவலும் கிடைக்கவில்லை. அவள் இறந்தாளா அல்லது இன்னும் எங்கோ உயிருடன் இருக்கிறாளா?